20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிதை உலகில் மகாகவி பாரதியாரும் அவரின் அன்பு மாணவரான பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களும் குறிப்பிடத்தகுந்தவர்கள். புதுச்சேரியில் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 29ஆம் நாள் பிறந்த பாரதிதாசன் அவர்கள் பாரதியார் மேல் கொண்ட பற்றின் காரணமாக கனக சுப்புரத்தினம் என்ற தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டவர். பாரதிதாசன் கவிதைகள், பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு தந்த இவர் இருண்ட வீட்டுடன் எதிர்பாராத முத்தம் நூலையும் எழுதியவர். புரட்சி கவி என்ற இவர்தம் படைப்பு தமிழ் புலவரின் தன்மானம் பேசும் நூல். அழகின் சிரிப்பு என்ற இவரின் நூல் பாவேந்தர் பாரதிதாசனை உலக பாவலராக அடையாளம் காட்டும் நூல். தமிழியக்கம் என்ற நூலை எழுதி தமிழ் வளர்ச்சிக்கு வழி சொன்னவர். காலம் அறிந்து கூவிய தமிழ்க்குயில் பாரதிதாசன் ஆவார். இவர் ஆசிரியர், இதழாசிரியர், திரைப்பட பாடலாசிரியர், கவிஞர், கட்டுரையாளர், சொற்பொழிவாளர், திரைப்பட வசனகர்த்தா, அரசியல் என்று பன்முக ஆற்றல் கொண்டவர். தமிழை பழித்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன் என்று சிம்ம குரல் கொடுத்தவர். மங்கை ஒருத்தி தரும் சுகமும் எம் மா தமிழுக்கு ஈடாகுமோ என்று தமிழ் பெருமை சொன்னவர். சிங்கை தமிழ் மக்கள் எங்கள் பட்டாளம், சிங்கள தமிழர்கள் எங்கள் பட்டாளம் என்று சிங்கப்பூர் தமிழர்களை தம் உறவாக பார்த்தவர் பாவேந்தர் பாரதிதாசன். என ஈன்ற தாய்க்கும் தந்தைக்கும் மக்களினம் ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று பாடியவர். அதனால்தான் புதுவையிலே வெடித்து எழுந்த ஊழித்தீயின் புனைப்பெயர்தான் பாரதிதாசன் என்று திரைப்பட பாடலாசிரியர் புலமைப்பித்தன் அவர்கள் குறிப்பிடுவார்கள். தமிழுக்கும் அமுதென்று பேர் எனவும் தமிழெங்கள் உயிருக்கு நேர் எனவும் கொள்கை முழக்கம் செய்த பாவேந்தர் பாரதிதாசனார் ஆவார்கள். பாவேந்தரின் இசைப்பணிகள் ஓர் அறிமுகம். 20ஆம் நூற்றாண்டு பாவலர்களுள் பாவேந்தர் பாரதிதாசன் மரபிலக்கிய தோய்வுடையவர் என்பது போல் புத்திலக்கிய படைப்பாளியாகவும் விளங்கினார். தொடக்கத்தில் இறையுணர்வு பாடல்களை இயற்றிக் கொண்டிருந்த பாரதிதாசன் தம் ஆசான் பாரதியாரின் வழியில் இசை பாடல்கள் பலவற்றை எழுதியவர். எளிய சொற்களும் சந்தமும் கொண்ட இவர்தம் இசை பாடல்கள் இசையமுது என்னும் தலைப்பில் நூலாகியுள்ளது. கீர்த்தனைகள் எழுதுவதிலும், இலவாணி பாடுவதிலும், காவடி சிந்து பாடுவதிலும், வண்ணம் பாடுவதிலும் பாவேந்தருக்கு மிகப்பெரிய பயிற்சி உண்டு. திரைப்படத்திற்கு இவர் எழுதிய பாடல்கள் தனிச்சுவை மிக்கன. தமிழிசை இயக்கம் வளர்ந்த பொழுது பாவேந்தரின் பாடல்கள் தமிழக மேடைகளில் ஒலித்தன. தமிழ் சிறப்பு, பெண்ணுரிமை, கல்விச் சிறப்பு, பகுத்தறிவு, இயற்கை, இறையுணர்வு சார்ந்த பல பாடல்களை பாவேந்தர் பாரதிதாசன் எழுதியுள்ளார். உழைக்கும் மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையிலும் இவர் பாடல்கள் சில உள்ளன. புதிய கீர்த்தனைகளை பாடியுள்ளமையும், தெலுங்கு கீர்த்தனைகளை மொழிபெயர்த்துள்ளமையும், திரைப்பட பாடல்களை எழுதியுள்ளமையும் இவரின் பணிகளுள் குறிப்பிடத்தக்கன. தமிழிசை இயக்கத்தை வளர்த்தெடுக்க இவர் எழுதிய பாடல்களும், திரைத்துறைக்கு இவர் எழுதியுள்ள பாடல்களும் பாவேந்தரின் இசைப்பணிகளை என்றும் நினைவூட்டிக் கொண்டே இருக்கும். பாடல்களுக்கான விளக்கங்கள். தமிழ் விளக்கம். இனிமை தமிழ் மொழி அமுது. எங்கள் தமிழ் என்ற தலைப்பில் பாவேந்தர் பாரதிதாசன் இனிமை தமிழ்மொழி எமது எமக்கும் இன்பம் தரும்படி வாய்த்த அமுது என்று பாடி தமிழுக்கு நாளும் செய்வோம் தொண்டு என்று தமிழர்களை ஒன்று திரட்டும் பாடல் இது. கனியை பிளந்தால் கிடைக்கும் சாறு என, அதாவது கனிச்சாராக தமிழை பார்க்கும் பாரதிதாசனின் தமிழ் பற்றை காட்டும் இனிய பாடல் இது. இதன் ஆங்கில விளக்கம். The sweet Tamil tongue is ours, a nectar that yields happiness. The juice crushed out of the fruits, a boon to elevate our lives. The words so deep and subtle, I haven't found anywhere else. Deep, so deep is the love towards Tamil, the love of all the Tamil people, since Tamil is our life and breath. It's invincible in the world. Tamil is the spirit of our life, but for it, darkness is sure to pervade. If Tamil flourishes, the Tamils too can. Earnest service let us render to Tamil. Hi, Tamil, slap
your shoulders and dance. Hi Tamil, and again, sing for its success. தமிழ் மொழி அமுது எமக்கின்பம் தரும் படிவாய் தனலமுது. இனிமை தமிழ் மொழி அமுது எமக்கின்பம் தரும் படிவாய் தனலமுது. கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திடையாம் பெற்ற பேரு. இனிமை தமிழ் மொழி அமுது எமக்கின்பம் தரும் படிவாய் தனலமுது. கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திடையாம் பெற்ற பேரு. இனிமை தமிழ் மொழி அமுது. சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை. தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை. நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீதில். இனிமை தமிழ் மொழி அமுது எமக்கின்பம் தரும் படிவாய் தனலமுது. இனிமை தமிழ் மொழி அமுது. தமிழெங்கள் உயிரென்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு புவி மேலே. தமிழெங்கள் உயிரென்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு புவி மேலே. தமிழெண்ணில் எம் உயிர் பொருளாம் இன்ப தமிழ் குன்று மேல் தமிழ்நாடெங்கும் இருளாம். தமிழெண்ணில் எம் உயிர் பொருளாம் இன்ப தமிழ் குன்று மேல் தமிழ்நாடெங்கும் இருளாம். தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழென்று தோள் தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்க என்று தினம் பாடு. இனிமை தமிழ் மொழி அமுது எமக்கின்பம் தரும் படிவாய் தனலமுது. இனிமை தமிழ் மொழி அமுது எமக்கின்பம் தரும் படிவாய் தனலமுது. கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திடையாம் பெற்ற பேரு. இனிமை தமிழ் மொழி அமுது இனிமை தமிழ் மொழி அமுது இனிமை தமிழ் மொழி அமுது. அதிகாலை என்ற பாடலுக்கான தமிழ் மற்றும் ஆங்கில விளக்கம். அதிகாலை பொழுதின் அழகினையும் அப்பொழுது நடைபெறும் செயல்களையும் அதிகாலை என்ற தலைப்பில் எழுதியுள்ள பாடலில் அழகுற நம் பாரதிதாசன் காட்டியுள்ளார். காலை பணிகளை தொடங்கி முடித்து கணவர் குழந்தைகளை வழியனுப்பி அலுவலகம் நோக்கி விரையும் அவசர கதியில் இயங்கும் மக்களுக்கு காலை பொழுதை ரசிக்க வாய்ப்பில்லைதான். ஆனால் காலையில் வீட்டில் உள்ளவர்கள் பேசும் தமிழ் தேனாக இனிப்பதை இந்த பாடலில் பாரதிதாசன் காட்டுகின்றார். Dawn of blossoming light in serenity, amidst a beautiful bower of darkness, she opened her eyes and heard the waking call of the cock. The sound of honeyed Tamil rose in household speech.
The portal was sprinkled with water. The eyes feasted on the entry's decoration. The folks bathed and attired brightly, sitting on low seats in the hall. Parents ate with their children, toiling with their hands at the timely hour they labored in devotion. அமைதியில் ஒளியரும்பும் அதிகாலை, மிக அழகான இருச்சோலை தனில் அமைதியில் ஒளியரும்பும் அதிகாலை. இமை திறந்தே தலைவி கேட்டாள், சேவல் எழுந்திருப்பீர் என்று கூவல். தமிழ் தேன் எழுந்தது வீட்டினிர் மொழி எல்லாம், தண்ணீர் இறைத்தது தலைவாயில் வழி எல்லாம். தமிழ் தேன் எழுந்தது வீட்டினிர் மொழி எல்லாம், தண்ணீர் இறைத்தது தலைவாயில் வழி எல்லாம். அமைத்த கோலம் இனித்தது விழி எல்லாம், நீராடி உடுத்தனர் அழகு பொற்கிழி எல்லாம். அமைதியில் ஒளியரும்பும் அதிகாலை, மிக அழகான இருச்சோலை தனில் அமைதியில் ஒளியரும்பும் அதிகாலை. பெற்றவர் கூட்டத்தில் மனைமேற் பொருந்தி பிள்ளைகளோடு சிற்றுணை வருந்தி, பெற்றவர் கூட்டத்தில் மனைமேற் பொருந்தி பிள்ளைகளோடு சிற்றுணை வருந்தி, உற்ற வேளையில் கைகள் வருந்தி உழைக்கலாயினிர் அன்பு திருத்தி. அமைதியில் ஒளியரும்பும் அதிகாலை, மிக அழகான இருச்சோலை தனில் அமைதியில் ஒளியரும்பும் அதிகாலை. எங்கெங்கும் காணீனும் சக்தியடா என்ற பாடலுக்கான தமிழ் மற்றும் ஆங்கில விளக்கம். பாவேந்தர் ஆவதற்கு முன்னர் சுப்புரத்தினமாக இருந்து கவிதை சாட்டையை கையில் எடுத்து பாடலாக நமக்கு கிடைப்பது எங்கெங்கு காணீனும் சக்தியடா என்ற பாடல். பாரதியார் முன்னிலையில் பாரதிதாசன் எழுதிய முதற் பாடல் இதுவாகும். சக்திதாசனாக விளங்கிய பாரதிக்கு ஒரு கவிதை வாரிசு கிடைப்பதற்கு காரணமான பாடல் இது. 16 வரிகளை கொண்ட இந்த பாடலை பாரதியார் தம் கைப்பட பெயர்த்து எழுதி அதன் தலைப்பில் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என்று குறிப்பெழுதி சுதேசமித்ர நாளிதழுக்கு அனுப்பினார். பாரதிதாசனை உலகுக்கு அறிமுகம் செய்த பணி சுதேசமித்ரனுக்கு அமைந்தது. இந்த பாடலில் பாவேந்தரின் கவிதை செழுமையாக கண்டு ரசிக்க முடியும். Wherever you see is only Sakti. Wherever you see is only Sakti. Hall brother, the 7 seas embody here harmony of color. There, see yacht spears bursting like balls. From the hands of the mother in darkness, have you seen the 7 clouds assemble and roar? There, the sound of the chuckling of the damsel. Her gentle smile is flashing there. In the intense desire of a bull-like youth to drink the juice of poetry to the lees, the mother dances, moving her shoulders, and he will draw the power of scholars, ancient in the force of the tilting swords. If incessantly you dream of chopping the entire world into pieces, then
the mother will alight on your very shoulder. காணேனும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா. எங்கெங்கும் காணேனும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா. அங்கு தங்கும் வெளியினிற் கோடி அண்டம், தங்கும் வெளியினிற் கோடி அண்டம். அந்த தாயின் கைப்பந்தேன ஓடுமடா, அந்த தாயின் கைப்பந்தேன ஓடுமடா. எங்கெங்கும் காணேனும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா. தங்குளில் ஏழு முகிலினமும் வந்து கச்சனை செய்வது கண்டதுண்டோ? தங்குளில் ஏழு முகிலினமும் வந்து கச்சனை செய்வது கண்டதுண்டோ? எனில் மங்கை நகைத்த ஒளி எனலாம் அவள் மந்த நகை அங்கு மின்னுதடா. எங்கெங்கும் காணேனும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா. காளை ஒருவன் கவிச்சுவையை கரை காண நினைத்த முழு நினைப்பு. காளை ஒருவன் கவிச்சுவையை கரை காண நினைத்த முழு நினைப்பு. அன்னை தோழசை தங்கு நடம் புரிவாளவள் தொல்லறி வளர்த்திறம் பெறுவாள். எங்கெங்கும் காணேனும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா. வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே பாடலுக்கான தமிழ் மற்றும் ஆங்கில விளக்கம். பாவேந்தர் பாரதிதாசன் மிகச்சிறந்த இசைப்புலமை உடையவர். இவர் இசைக்கும் பாட்டு எழுதியுள்ளார், மெட்டுக்கும் பாட்டு எழுதியுள்ளார். இவர் இயற்றிய வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்ற பாடல் தியாகராச பாகவதர் பாடிய பூமியில் மானிட ஜென்மம் மடைந்துமோர் புண்ணியமின்றி விலங்குகள் போல் என்ற மெட்டில் அமைந்தது. இந்த பாடல் புதுச்சேரி மாநிலத்தின் தமிழ்த்தாய் வாழ்த்தாக அரசு விழாக்களிலும் பள்ளிகளிலும் ஒலிக்கப்படுகின்றது. இதனை 15க்கும் மேற்பட்ட ராகங்களில் பாடி இசையறிஞர்கள் விளக்கம் தருவது உண்டு. ஹிந்தோளம், மோகனம், சண்முகப்பிரியா உள்ளிட்ட ராகங்களில் இந்த பாடல் புதுச்சேரியில் பாடப்படுகின்றது. Mother Tamil, you are the one who will exalt our lives. All glory is yours. You save us from downfall. Valour and victory come from you. I will never allow you to languish in serfdom. I am a Tamil. My head will never be bent in shame. O Mother, our source of joy, you are the life in my body. How can I forget you, my life and my life's fragrance? I dedicate to you my body and my soul. If you come to harm, my life would go to pieces. And if you are raised to eminence, I would become exalted. Like a host of lotuses you bloomed on the lake of humanity, which lay in utter ignorance in ages past. You illuminated them, O Tamil, all I hail to you. வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே. வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே என் தமிழ்
மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே. தாழ்ந்திடு நிலையினில் உனை விடுப்பேனோ, தமிழென்னாலும் தலை குனிவேனோ. தாழ்ந்திடு நிலையினில் உனை விடுப்பேனோ, தமிழென்னாலும் தலை குனிவேனோ. சூழ்ந்தின்பம் நல்கிடும் பைந்தமிழன்னால் தோன்றுடல் நீ உயிர் நான் மறப்பேனோ. தாழ்ந்திடு நிலையினில் உனை விடுப்பேனோ, தமிழென்னாலும் தலை குனிவேனோ. சூழ்ந்தின்பம் நல்கிடும் பைந்தமிழன்னால் தோன்றுடல் நீ உயிர் நான் மறப்பேனோ. வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே. தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நைந்தாயினில் நைந்து போகுமென் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்குந்தானே. செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நைந்தாயினில் நைந்து போகுமென் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்குந்தானே. வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே. நாளினில் அறிவும் இல்லாது மொய்த்தனல் மனிதராம் புது புனல் மீது. முந்திய நாளினில் அறிவும் இல்லாது மொய்த்தனல் மனிதராம் புது புனல் மீது. செந்தாமரை காடு பூத்தது போலே செழித்த என் தமிழே ஒளியே வாழி. முந்திய நாளினில் அறிவும் இல்லாது மொய்த்தனல் மனிதராம் புது புனல் மீது. செந்தாமரை காடு பூத்தது போலே செழித்த என் தமிழே ஒளியே வாழி. வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே. நூலைப்படி என்ற பாடலின் தமிழ் விளக்கம். நூலைப்படி என்னும் தலைப்பில் பாவேந்தர் எழுதியுள்ள பாடல் தமிழ் குழந்தைகள் படிக்க வேண்டிய நூல்களை அறிமுகம் செய்கின்றது. எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு உள்ளிட்ட சங்கத்தமிழ் இலக்கியங்களையும் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளையும் காலையிலும் மாலையிலும் இரவிலும் படித்து மகிழ வேண்டும் எனவும் பாரதிதாசனார் அறிவுறுத்தியுள்ளார். பொய்ப்புரட்டுகளை சொல்லி மக்களை அறியாமையில் மூழ்கச் செய்யும் நூல்களை படித்தல் வேண்டாம் எனவும் அறிவு நல்கும் நூல்களை படிக்க வேண்டும் எனவும் தம் விருப்பத்தை இந்த பாடலில் பதிவு செய்துள்ளார்.
நூல்களை படிக்கத் தொடங்கும் பொழுது துன்பமாக இருந்தாலும் பின்னாளில் அவை இன்பம் தரும் என்பதை இந்த பாடலில் வலியுறுத்துகின்றார். குழந்தைகளுக்கு படிக்கும் ஆர்வத்தை உண்டாக்கும் வகையில் இந்த பாடல் உள்ளதால் தமிழக பள்ளி பாட நூல்களில் இந்த பாடல் இடம்பெறுவதுடன் மூத்த இசை கலைஞர்களால் அரங்குகள் தோறும் பாடப்பட்டும் வருகின்றது. படி சங்கத்தமிழ் நூலை படி, நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி சாசானினி பப்பக, நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி, நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி சாசானினி பப்பகா, காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள் படும் படி, நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி, நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி சாசானினி பப்பகா. கற்பவை கற்கும்படி சசகமமபா, வள்ளுவர் சொன்னபடி ககமமபபனி, கற்பவை கற்கும்படி சசகமமபா, வள்ளுவர் சொன்னபடி ககமமபபனி, கற்கத்தான் வேண்டும் அப்படி சாசானினி பப்பகா, கற்கத்தான் வேண்டும் அப்படி சாசானினி பப்பகா, கல்லாதவர்கள் வாழ்வதெப்படி, கல்லாதவர்கள் வாழ்வதெப்படி, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி சாசானினி பப்பகா. பொய்யிலே முக்கார்படி சசகமமபா, புரட்டிலே கார்படி ககமமபபனி, பொய்யிலே முக்கார்படி சசகமமபா, புரட்டிலே கார்படி ககமமபபனி, வையகம் ஏமாறும்படி சாசானினி பப்பகா, வையகம் ஏமாறும்படி சாசானினி பப்பகா, வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி, வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி சாசானினி பப்பகா. மழை என்ற பாடலுக்கான தமிழ் மற்றும் ஆங்கில விளக்கம். வானின்றி உலகம் வழங்கி வருவதால் வானத்து மழையை அமுதம் என்றார் திருவள்ளுவர். நம் பாவேந்தர் பாரதிதாசனோ வான்மழையை வையத்து அமுதமாக பார்க்கின்றார். மக்கள் வாழ்வு செழிக்கவும் மண்டி கிடந்த வெப்பம் நீங்கவும் உதவும் மழையால் உழவர் வாழ்வு உயர்வு பெறும் என்கின்றார்.
மழை பொழியும் பொழுது தனத்தன எனவும் சலசல எனவும் கனகன எனவும் ஒளி பிறக்கும் என்பதை தம் கவிதை புலமையால் நம் செவிகளுக்கு இன்பம் ஊட்டியுள்ளார். Nectar descending from heaven to earth, making barren things come to life. Changing the heart of the day to cool delight, you bring hope to the peasants. Pattering on a roof of zinc, blabbing on the thatches, you make the city's vessels of brass go clang, clang, clang. Overflowing lakes and ponds, you bring cheer to the land and soak in the elixir of life, the trees, their leaves, the blossoms, berries. Be they haves or have-nots, be they good or evil, you distribute your wealth equally to all. மழையே வா வா வானப்புணலே வா வா, மழையே மழையே வா வா வானப்புணலே வா வா, பையத்தமுதே வா வா, மழையே மழையே வா வா வானப்புணலே வா வா, பையத்தமுதே வா வா, மழையே மழையே வா வா. தழைக்கவும் தாங்க வெப்போ நீங்கவும், தழைய வாழ்வும் தழைக்கவும் தாங்க வெப்போ நீங்கவும், உழவர் எல்லாம் மலை போல் எருதை ஊட்டி பெண்ணே கூட்டவும், மழையே மழையே வா வா வானப்புணலே வா வா, பையத்தமுதே வா வா, மழையே மழையே வா வா. தாழும் குடிசை சலசல என, நகர பந்தல் தனவென தாழும் குடிசை சலசலவென, நகர பெண்கள் செப்பு குடங்கள் நன்றெங்குங்கன கனகனவென, மழையே மழையே வா வா வானப்புணலே வா வா, பையத்தமுதே வா வா, மழையே மழையே வா வா. குளங்கள் வழியும்படி நாடெங்கும் இன்பம் பொழியும்படி,